நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் ஆகவும் சிறந்த நாட்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த நாட்களின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்பத்திலே வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலயாலின் ஆஷிர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அதிகமான தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களை தான், இதில் தான் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வஷ்ஷஃபாய், இன்னும் இரட்டைப்பட நாட்களின் மீதும் சத்தியமாக. அதிகமான உலமாக்களின் கருத்து இரட்டைப்பட நாட்களின் மீது சத்தியமாக என்றால் அதனுடைய அர்த்தம் துல்ஹிஜ்ஜாவிலே வரக்கூடிய இரட்டைப்படை நாட்கள், அதாவது பிறை 8 அரஃபாவுடைய நாளும், பிறை 10 யௌமுன் நஹர் ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த குர்பானுடைய நாளும், வல் வத்ர் இன்னும் ஒற்றைப்பட நாளின் மீது சத்தியமாக, அது துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள். எனவே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களும் இந்த உலகத்துடைய நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாட்கள். இந்த நாட்களில் இபாதத் செய்வது அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களிலுமாக சிறந்த நாள் தான் 10வது நாள், ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள். அந்த நாள் சிறந்ததாக ஆவதற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த நாளிலே உயர்ந்த ஒரு அமல் இபாதத் நிறைவேற்றப்படுகிறது. அதுதான் அல்லாஹுக்காக வேண்டி குர்பான் கொடுப்பது. அது அல்லாஹுக்காகவும் விருப்பமான அமல் என்பதால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களிலும் அந்த நாள் மிகவும் சிறந்த நாளாக இருக்குகிறது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் நாம் என்னென்ன இபாதத்துகளை செய்யலாம்? எல்லா விதமான இபாதத்துகளிலும் ஈடுபடலாம். அதில் முதலாவது அல்லாஹ்வை திக்ர் செய்வது. திக்ரை உலமாக்கள் இந்த காலகட்டங்களில் 2ஆக பிரிக்குகிறார்கள். முதலாவது திக்ர் முத்துலக், அடுத்தது திக்ர் முக்கையத். திக்ர் முத்துலக் என்றால் பொதுவான திக்ர். இந்த காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஸ்பீஹி வத்தஹ்மீதி வத்தக்பீரி வத்தஹ்லீல். இந்த நாட்களிலே அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை தக்பீர் செய்யுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த நாட்களில் எந்நேரமும் சத்தமாகவும் மெதுவாகவும் பாதையோரங்களிலும் சந்தைகளிலும் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை ஏனைய நாட்களை விட அதிகமாக திக்ர் செய்வது மிக முக்கியமான இபாதத்தாக இருக்கிறது. ஏனென்றால் ஏனைய நாட்களில் அல்லாஹ் வணங்கப்படுவதை விடவும் இந்த நாட்களில் அல்லாஹ் வணங்கப்படுவது அவனுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. அடுத்தது திக்ர் முத்துலக். திக்ர் முத்துலக் என்பது துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள், அதாவது ஹஜ்ஜி பெருநாளைக்கு முன்னைய தினம் மகரிபில் இருந்து ஆரம்பமாகும். ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள் இஸ்லாமிய கணக்கின்படி மகரிபில் இருந்து தான் நாட்கள் ஆரம்பமாகும். எனவே மகரிபில் இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள், அதன் பின்னால் 11வது நாள், 12வது நாள், 13வது நாள், அதாவது ஹஜ்ஜி பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 3 நாட்கள். இந்த 3 நாட்களிலும் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தவ் வ அஸீலா என்று நாம் சொல்லக்கூடிய அந்த நீண்ட திக்ரை சத்தமிட்டு சொல்வது மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இந்த திக்ரை ஐயாமுத் தஷ்ரீக், அதாவது ஹஜ்ஜி பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களிலும் செய்ய வேண்டும். 3வது நாள் அசர் தொழுகையோடு இந்த திக்ர் முடிவடையும். ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையும் குதுபாவும் முடிந்ததன் பின்னால் ஆரம்பமாக கூடிய இபாதத் தான் குர்பானுடைய இபாதத்தாக இருக்கிறது. இந்த குர்பானுடைய இபாதத் ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளிலும் கொடுக்கலாம். அதன் பின்னால் வரக்கூடிய அந்த ஐயாமுத் தஷ்ரீக்குடைய பிறை 11, பிறை 12, பிறை 13 வரைக்கும் கொடுக்கலாம். பிறை 13 மகரிபுடன் குர்பானுடைய அமலும் முடிவுக்கு வந்துவிடும். எனவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்லாஹுக்கு தக்பீர் சொல்ல வேண்டும். அதே போன்று இந்த குர்பானுடைய இபாதத்துகளிலும் ஈடுபட வேண்டும். அதே மாதிரி இந்த நாளுடைய இந்த 10 நாட்களில் மிக முக்கியமான நாட்களில் ஒன்றுதான் பிறை 8 அரஃபாவுடைய நாள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருத் துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படுகின்ற அந்த துஆ. அந்த துஆ அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. எனவே அரஃபாவுடைய நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 8ஆம் நாள், அது துஆவுக்குரிய நாள். அந்த நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் கேட்கின்ற துஆக்களில் ஆக சிறந்த துஆ அந்த நாளுடைய துஆவாக இருக்கிறது. அடுத்தது, இந்த நாட்களில் நோன்பு பிடிக்க வேண்டுமா இல்லையா? ஹஜ்ரத் அஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய நாட்களில் நோன்பு நோற்றார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நோன்பு நோக்கவில்லை என்று. எனவே அஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி. எனவே உலமாக்களிடத்திலே இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் நோன்பு நோட்பது சுன்னத்தா இல்லையா என்ற விடயத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த 2 ரிவாயத்துகளையும் ஒன்றிணைத்து சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டிருப்பார்கள். எனவே அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றிருக்க மாட்டார்கள். எனவே நோன்பு நோக்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். எனவே எது எப்படியோ இந்த நாட்களில் அதிகமாக நாங்கள் நோன்பு நோட்பதும் மிக முக்கியமான சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது.